வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இலங்கை இந்தியா கிட்ட இப்போ கையேந்தி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்தியா தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இப்போ ரொம்பவும் கெஞ்ச ஆரம்பிச்சிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படி இந்தியா கிட்ட இலங்கை என்ன கேட்டிருக்க விஷயம், அதுவும் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னே தான் சொல்லணும். அது என்ன விஷயம் அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலமாக ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இதனால இலங்கை ஒரு தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியா இந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி 6 ஆண்டு காலமாக அதுக்கு தடை போட்டுட்டு வந்திருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, இலங்கையில ஒன்று கூஞ்சிருக்கிறாங்க, எங்களை அடிப்பணிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடும் கோபமாக பேசியிருக்காங்க இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக. இவங்க யாரு, எதுக்காக இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். அடுத்து கடைசி விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலாந்து அரசு உடனடியாக செயல்பட வேண்டும் அப்படின்னு தமிழீழ விடுதலைக்கான இளையோர் கூட்டமைப்பு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அதை பற்றிய செய்திகளை நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சேரும். இந்தியா கிட்ட இலங்கை கோரியுள்ள $1 பில்லியன் கடன் உதவி சம்பந்தமாக ஆராய்ந்து வருவதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கும் இந்தியா இலங்கை இடையிலான எட்கா உடன்படிக்கை சம்பந்தமாக 11 முறை பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் பத்திரிகை ஒன்றியிடம் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதுதான் இவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இது தவிர இந்திய அரசின் நிதியுதவியின் கீழே $45.2 மில்லியன் செலவுல காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கான உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் இலங்கை இந்தியா கிட்ட எங்களுக்கு நீங்க இந்த உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்ட கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்தியாவும் ஒரு சைட்ல இப்போ யோசிச்சுட்டு வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஐநா மனித உரிமை பேரவையில இலங்கைக்கு ஆதரவாக நிக்கணும் அப்படின்னு இலங்கை கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா இலங்கை எவ்வளவு கேட்டாலும் இந்தியா ஒரே முடிவை தான் சொல்லியிருக்காங்க, நீங்க தமிழ் மக்களுக்கு ஆதரவாக அந்த 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்தணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு $1 பில்லியன் என்ன, இதுக்கு மேலே நாங்க உதவி செய்வோம் அப்படின்னும், மேலும் எங்கள் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக நீங்க செயல்படணும் அப்படின்னும் இந்தியா ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அங்கே வாழும் ஈழ தமிழர்களுக்கு நிரந்தர வாழ்வு உரிமை கிடைக்கணும் அப்படின்னும், அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு நேரத்திலையும் நடந்துவிடக் கூடாது அப்படின்னும், உங்களுடைய பௌத்த மக்கள் எப்படி இருக்காங்களோ அதே போல இலங்கை வாழ் ஈழ தமிழர்கள் வாழணும் அப்படின்னு இந்தியா கேட்டுக்கொண்டதாகவும், அப்படி நீங்க அந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா நாங்களும் இதை பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்திய உயர்ஸ்தானிகரான கோபால் பாக்லே தெரிவிச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில இருக்கும் ஈழ தமிழர்களுக்கு ஆதரவாக பலரும் குரல் கொடுத்துட்டு வர்றாங்க. நம்ம சென்னையிலையும் சரி, ஆஸ்திரேலியாவிலையும் சரி, பல நாடுகள்லையும் இலங்கை ஈழ தமிழர்களுக்காக மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. கண்டிப்பாக இந்த போராட்டம் மிக பெரிய அளவுல வெடிச்சு ஈழ தமிழர்களுக்கு ஆதரவாக அந்த 13வது திருத்த சட்டம் வரணும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாகவும் இருக்கு. யாரெல்லாம் நம்முடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த செய்திகளை எப்படியாவது சொல்லி நாம எல்லாருமே ஈழ தமிழர்களுக்கு ஆதரவாக களமிறங்கணும். மேலும் ஈழ தமிழர்களுடைய நிரந்தர வாழ்வு உரிமையை நம்ம மீட்டெடுத்து தரணும் அப்படிங்கறதா நம்முடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் இலங்கை வாழ் ஈழ தமிழர்களுக்கு பல கொடுமைகளை செஞ்சிருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அப்ப இருந்த அரசாங்கத்தை விட இப்ப இருக்கிற அரசாங்கம் எவ்வளவோ நல்லது செஞ்சுட்டு வர்றாங்க. இலங்கை தமிழர்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சுட்டு வர்றாங்க. அதனால கண்டிப்பாக இந்தியா இலங்கைக்கு ஆதரவாக நிக்காம ஈழ தமிழர்களுக்கு ஆதரவாக நிக்கணும் அப்படின்னா நாம எல்லாருமே ஒன்றிணைந்து இந்தியாவுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் ஒன்ன மட்டும் எடுத்து சொல்லணும். அதாவது இந்தியா வோட் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா, ஜஸ்டிஸ் ஃபார் தமிழ்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக்குகளை நம்ம ட்ரெண்ட் பண்ணணும். நாம நினைச்சா எதுவும் முடியாதது இல்லை நண்பர்களே. நாம இன்னைக்கு போடுற ஒவ்வொரு ஹேஷ்டேக்கும் நாளைக்கு நம்முடைய ஈழ தமிழர்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. என்னால முடிஞ்ச செய்திகளை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகளை சொல்லுங்க, நாமும் ஈழ தமிழர்களுக்காக நம்முடைய வீடியோல பேசலாம். இதை தொடர்ந்து நம்ம 2வது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, 6 ஆண்டு காலமாக இந்தியா கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வரும். அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையில நிலவி வரும் மோதலான நிலைமையினாலதான் அந்த 6 வருடங்களாக தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்புக்கான நாடுகளுடைய அதாவது சார்க் மாநாட்டை நடத்த முடியாமல் போயுள்ளதாக இலங்கையுடைய வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனை தெரிவிச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இறுதியாக சார்க் மாநாடு எப்ப நடந்துச்சு அப்படின்னா கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்றதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் பிராந்திய நாடுகளில் ஒரு நாட்டின் எதிர்ப்பு காரணமாகவே சார்க் மாநாட்டை நடத்த முடியவில்லை அப்படின்னும் அந்த நாடு இந்தியா அப்படின்னும் தினேஷ் குணவர்த்தனை தெரிவிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம அந்த சார்க் நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான், மாலைத்தீவு மற்றும்
ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் சார்க் அமைப்புல அங்கம் வகிக்கின்றன அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது நமக்கு எதிரியா இருந்தா கூட சரி போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டில் பங்கேற்று அவங்க கூட நம்ம பேசி ஒரு நல்ல ஒரு உறவை மேம்படுத்தி இருக்கலாம். ஆனா ஒரு துரோகம் செஞ்ச பாகிஸ்தானை எப்பவும் இந்தியா நம்பாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாநாட்டை இதுவரைக்குமே நடத்தல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான், சீனா போன்ற ஒரு துரோகி நாடுகளை நாம எப்பவுமே பக்கத்துல வச்சுக்க கூடாது அப்படிங்கறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. இலங்கை போற போக்க பார்த்தா கூடிய விரைவில் இலங்கையும் ஒரு துரோக நாடாக மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்ப இந்திய மக்களிடையும் இந்திய அரசாங்கத்திடையும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த எண்ணத்தை போக்கணும் அப்படின்னா ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இலங்கை களமிறங்கணும். இலங்கை கையில தான் இருக்கு. இந்தியா இதுக்கு மேலே இலங்கைக்கு ஆதரவாக நிக்கணுமா, இல்ல இதோட எதிரியாக நினைச்சு துரோகம் செஞ்சுட்ட இலங்கை அப்படின்னு அடியோட வெறுக்கணுமா அப்படிங்கிறத இதை தொடர்ந்து நம்ம அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா கொழும்புல ஒன்று குவிச்சிருக்காங்க பௌத்த தேரர்கள். மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களை அடிபணிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்லாமிய அடிப்படை வாதத்துக்கு எதிராக இனி கடுமையான நடவடிக்கைகளை நாடு தழுவிய ரீதியில பௌத்த துறவிகளை ஒன்றிணைத்து முன்னெடுப்போம் அப்படின்னு பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் எச்சரித்திருக்கிறாரு. ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுதந்திர சதுக்க வளாகத்தில் முன்னெடுக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில அவர் இப்படி சொல்லியிருந்தாரு. மேல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நாட்டில் இஸ்லாமிய அடிப்படைவாதம் பல்வேறு துறைகளில் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை ஆட்சியில் இருந்த அனைத்து அரசாங்கங்களுக்கும் எடுத்துரைத்துள்ளோம் அப்படின்னும் குறுகிய அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு அனைத்து அரசாங்கங்களும் அடிப்படைவாதத்தை வளர்த்து எம்மை இனவாதிகளாக சித்தரித்தது அப்படின்னும் அனைத்து தரப்பினரது பலவீனத்தன்மையும் ஏப்ரல் 21 குண்டு தாக்குதலாக வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னாரு. மேலும் ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல் சம்பவம் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தின் உக்கிரத்தன்மையினை வெளிப்படுத்தியது அப்படின்னும் குண்டு தாக்குதலின் பின்னணியில் இருந்தது யார், எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் இருக்க முன்னெடுக்க வேண்டிய முன் ஆயத்த நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயவே ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது அப்படின்னும் இந்த ஆணைக்குழுவின் ஆரம்ப கால செயற்பாடுகள் விசாரணைகள் எல்லாமே சிறந்த முறையில் இடம்பெற்றது. ஆனால் ஆணைக்குழுவின் செயற்பாட்டின் இறுதி பகுதி அரசியல் மயப்படுத்தப்பட்டன அப்படின்னும் தேசிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ள இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை இல்லாதொழிக்க முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஏதும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படவில்லை அப்படின்னும் மாறாக தனிப்பட்ட முரண்பாடுகளுக்கு பழி தீர்க்கும் ஒரு களமாகவே ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு செயல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னும் அவர் காட்டமாக சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில பௌத்த அமைப்புகளை தடை செய்யும் பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் இவ்வாறான சம்பவங்கள் வரலாற்று ரீதியில இடம்பெற்றுள்ளதாகவும் அறிக்கைகளுக்கு பௌத்த அமைப்புகளை ஒருபோதும் அடிபணிய வைக்க முடியாது அப்படின்னும் மேலும் இதை அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னும் நாட்டில் இனவாதத்தை தோற்றுவிக்கும் வகையில பௌத்த அமைப்புகள் ஒருபோதும் செயற்படவில்லை அப்படின்னும் பௌத்த மதத்திற்கு பாதிப்பு ஏற்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை இனவாத செயல்பாடு அப்படின்னு குறிப்பிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத கொள்கையை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றுள்ள இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை இல்லாதொழிக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாதது அப்படின்னும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கை அரசாங்கத்திற்குள் அரசியல் பிரச்சனையாக தோற்றம் பெற்றுள்ளது அப்படின்னும் பௌத்த நாட்டில் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை முழுமையாக இல்லாதொழிக்கும் பொறுப்பினை பௌத்த மத தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஏற்க வேண்டும் அப்படின்னும் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை முழுமையாக இல்லாதொழிக்க அரசாங்கத்திற்கு முன்வைத்துள்ள யோசனைகளுக்கு மகாநாயக்க தேரர்கள் முழுமையான ஆதரவை வழங்குவார்கள். அனைத்து மத தலைவர்களையும் ஒன்றிணைத்து நாடு தழுவிய ரீதியில் இஸ்லாமிய அடிப்படைவாதத்திற்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை இனி முன்னெடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம பாரம்பரிய முஸ்லிம் மக்களின் உரிமைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது எமது நோக்கம் அல்ல. இஸ்லாமிய மத பேர்வையில் தோற்றம் பெற்று அடிப்படைவாதத்துக்கு எதிராகவே செயற்படுகிறோம் அப்படின்னும் இதற்கு பாரம்பரிய முஸ்லிம் சமூகத்தினரும் முழுமையான ஆதரவை வழங்குவார்கள் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. இதை தொடர்ந்து நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து அரசு உடனடியாக செயல்பட வேண்டும் அப்படின்னு தமிழீழ விடுதலைக்கான இளையோர் கூட்டமைப்பு கேட்டுக்கொண்டிருக்காங்க. சென்னையில தமிழீழ விடுதலைக்கான இளையோர் கூட்டமைப்பு மற்றும் அனைத்துலக தமிழர் செயலகம் சார்பில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள பிரிட்டன் தூதரகத்தில் போராட்டம் நடைபெற்றது. தமிழீழ இனப்படுகொலைக்கான நீதியை வலியுறுத்தும் தமிழர் தரப்பு தீர்மானத்தை முன்மொழிந்து லண்டனில் உண்ணா நோன்பு போராட்டத்தை முன்னெடுத்து வரும் அம்பிகை அவர்களின் கோரிக்கை இங்கிலாந்து அரசு செவி மடுத்து அதை உடனடியாக தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் 47 உறுப்பு நாடுகளுக்கும் தமிழர் தீர்மான முன்மொழிவை அளிக்க ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறோம் அப்படின்னு
அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதே வேளையில பார்த்தோம் அப்படின்னா இன்றைய தினம் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பினரும் சென்னையில உள்ள பிரித்தானிய துணை தூதரகத்தில் கோரிக்கை மனு ஒன்றை அளிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால உலகெங்கிலும் பார்த்தோம் அப்படின்னா ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பலரும் இப்ப போராட்டங்களை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முதல் படியாக இருந்த அம்பிகை செல்வகுமார் அம்மையாருக்கு நாம மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சரி நண்பர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.